இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறோம், இல்லை பெரியவங்களை கூப்பிட்டு போகிறோம். அந்தமாரி கூப்பிட்டு போகிறப்போ வந்து தன்னிச்சையில் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறும்பாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாகவும் இருப்பாங்க. எதையாவது பிடிச்சி நோண்டிக்கிட்டு அந்தமாரி இருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறப்போ நம்ம இந்த கார் லாக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க இப்படி புல் பண்ணாங்கன்னா டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் வந்து எல்லா கார்லையுமே வந்து சைல்டு லாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த சைல்டு லாக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இது நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி லாக் ஓப்பனில் இருந்தால் கூட இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புல் பண்ணால் கூட டோர் வந்து ஓப்பன் ஆகாது. அதை நான் எப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இதுதான் சைல்டு லாக், ஓகேங்களா. இந்த சின்ன நாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாப் இதை கீழே இப்படி தள்ளிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இதை மேலே புல் பண்ணிங்கன்னா அன்லாக், இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இதை கீழே புல் பண்ணிட்டு நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உள்ளேருந்து டோரை திறக்கவே முடியாது. வெளியிருந்து மட்டும்தான் டோரை திறந்தா வரும். இப்போ இங்கே டோர் வந்து ஓப்பனில் இருக்குது, ஓகேவா. ஓப்பனில் இருந்தாலும் லாக்கில் இருந்தாலும் ஓப்பனில் இருந்தாலும் உங்களால் ஒன்றுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு டோர் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்குது. இப்போ நான் வெளியில் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அன்லாக் பண்ணிட்டேன், கீழேருந்து மேலே தூக்கிட்டேன், அன்லாக் பண்ணிட்டேன், டோர் லாக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். இது லாக் இருந்ததுன்னா ஓப்பன் ஆகுதா, ஆனால் இதே முன்னாடி வந்து லாக் ஆகும்.